ரம்ஜான் ஸ்பெஷல் ஒரு சாட் ரெசிபி நான் உங்களுக்காக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸி, ஆனால் ஹெல்தி. இது மும்பை ஃபேமஸ் ரெசிபி. ரகடா சாட் ரெசிபி மும்பை ரொம்ப ஃபேமஸில். இந்த ரெசிபி எல்லா ரோட் ஸ்டைலில் தண்ணல் வண்டியில் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஈவினிங் டைமில் எல்லோரும் சேர்த்து சாப்பிடுவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்தி கூட தான் இது. நம்ம ஒன்றும் உடம்புக்கு கெடுதல் இல்லை. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக் சம்மட் ரெசிபி. நான் இன்றைக்கி உங்களுக்காக செஞ்சு கொண்டு வந்துட்டேன். ஒரு மும்பை ஃபேமஸ் சாட் ரெசிபி தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், நான் பட்டாணி மஞ்சள் கலர் இருக்கும்ல, அந்த பட்டாணி நான் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். நீங்கள் நைட்டு காலையில் செய்யணுன்னா நைட்டு ஊற வச்சுடுங்க. இல்லை ஈவினிங் பண்ணணுன்னா நீங்கள் காலையில் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். நான் காலையில் ஊற வச்சுட்டேன். ஏன்னா நான் சாயந்தரம் இஃப்தார் டைமில் தான் பண்ணோம். அதனால் காலையில் ஊற வச்சுட்டேன். நான் ஒரு கிண்ணம் அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி உருளைக்கிழங்கு ஒன்று பெருசாக போட்டிருக்கு. பேசிக் மசாலா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஜீராத்தூள், மல்லித்தூள் எல்லாமே அரை டீஸ்பூன் போட்டாச்சு. மஞ்சள் தூள் மட்டும் அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி இருக்குது. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் டீ டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 6 விசில் விட்டு எடுத்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கொல வேணும் அவ்வளோ நீங்கள் விசில் போடலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் டைட்டான பட்டாணி பிடிக்கும்னா நீங்கள் 4 கூட போட்டுக்கலாம். நான் இது மீடியம் தான் போட்டிருக்கு. ரொம்ப கொல இல்லாமல் ரொம்ப டைட் இல்லாமல் இது போட்டிருக்கு. 6 விசில் போட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் குக்கர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு அது ஆடுறதுக்குள்ளே நம்ம ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச பட்டாணி போட்டுடலாம். நான் இதில் மசாலாவில் என்னென்ன போட்டிருக்குன்னா பேசிக் மசாலா தான். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் ஜீராத்தூள், மல்லித்தூள் நான் போடல. சாட்டு மசாலா போட்டேன், கொஞ்சம் உப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் பிளாக் உப்பு போட்டிருக்கு. பிளாக் உப்பு நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பெருசு இருக்கும் கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மல்லித்தழை தூவி விட்டுட்டு போட்டுடலாம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் ஆட் பண்ணிடணும். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால், 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். வெறும் மசாலா மட்டும் இதில் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி தான். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆடுறதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிடலாம். என்னென்ன உங்களுக்கு இதில் சலாட் மேலே போடுவீங்க அதை போட்டால் போதும். நான் பார்த்திங்கன்னா குக்கும்பர் எடுத்துருக்கு, வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், மல்லித்தழை, அப்புறம் தக்காளி, இது மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் போட்டு மல்லித்தழை போட்டு ஒரு சட்னி, அப்புறம் ஒரு நல்லா இனிப்புக்காக காரம்காக அந்த தேங்காய் சட்னி, மல்லித்தழை சட்னி. அப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்புக்காக நம்ம புளி இருக்குல்ல, அது ஸ்வீட் சட்னி பண்ணி வச்சுருக்கோம். ஸ்வீட் சட்னி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் லேயராக போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம சட்னி அப்புறம் எல்லாமே லேயராக போட்டிருக்கு. எல்லா சட்னி போட்டுடலாம், தயிர் போட்டுடலாம், ஸ்வீட் சட்னி எல்லாமே போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சர் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் வெறும் இந்த லைனாக சேவ் இருக்குங்கள, அது போட்டுக்கலாம். எங்கள் ஊரில் இது சேவ் சொல்லுவாங்க, இங்கே என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த சேவ் மேலே போட்டு விட்டு நல்லா அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வெறும் இது போட்டுக்கலாம். நம்ம மாதுளப்பழம் இருக்குல்ல, பொமோகிரானேட், அது போட்டுக்கலாம். போட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கூட செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வயிற்றுலையும் அந்த பொமோகிரானேட் வர்றப்போ நல்லா சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் நீங்கள் அப்படி ஆட் பண்ணி ஒரு தடவாச்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எந்த சாட்டு மேலே சில ரெசிபி மேலே போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் போட்டு கண்டிப்பாக பாருங்கள். ஒரு பிளேட்டில் பட்டாணி நம்ம மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் லேயராக போட்டிருக்கு. குக்கும்பர், வெங்காயம்,
தக்காளி, பச்சை மிளகா, மல்லித்தழை எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சட்னி போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இன்னும் சட்பட்டா டேஸ்ட் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாதி உருளைக்கிழங்கும் பட்டாணி மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பட்டாணி மிச்சம் இருக்கிற பட்டாணி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு பாருங்க. அது கூட சூப்பராக இருக்கும். நான் இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து எடுக்கிறப்போ ஒவ்வொரு சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டால் போதும். ஒரு மாதிரி தொலை ஆகாது. ஏன்னா இது கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவ்வளோ ரிலீஸ் ஆகாது தண்ணி. இல்லை வந்து நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு டெம்டிங்காக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங் ரெசிபி இது சாட்டுக்காக செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வந்து நீங்கள் டயட் பண்ணுறீங்க அப்படின்னா நைட் இது வெறும் போட்டுட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வெயிட் நல்லா குறைஞ்சிரும். இல்லை வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கூட பூரி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அது கூட கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தடவாச்சு வீட்டில் ட்ரை பண்ணி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு டெம்டிங்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வீட்டில் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் பிடிக்கும். பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் என்னோடய சேனலுக்குள்ளே என்ன ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்க அது கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். ரகடா சாட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.